இன்னைக்கு நாம் வெறும் கோதுமை மாவை மட்டுமே வச்சு வாயில் வச்சா கரையக்கூடிய ரொம்பவுமே டேஸ்டியான கோதுமை ஹல்வா செய்ய போகிறோம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு சின்ன கப் ஒன்றில் தான் நான் மாவு எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பில் மாவு எடுத்தினோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்து அதை இந்த மாவோட சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்காக வேண்டி நம்ம மாவை புளிச்சு வைக்கணும் அப்படின்னோ இல்லைன்னா கை வலிக்க மாவை பிழியணும் அப்படின்னோ எந்த தேவையுமே இல்லை. இது நாம் ஒரு 10-15 மினிட்ஸில் நார்மலாகவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ மாவு நல்லா மாவை கரைச்சிட்டு அந்த மாவை ஒரு பேனில் சேர்த்துக்குவோம். பேனில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் மாவு போட்டோமோ அந்த கப்பில் 4 கப் தண்ணியை சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நாம் மாவை கரைக்கிறதுக்கு 1 கப் சேர்த்தோம். இப்போ மேலதிகமாக இன்னும் 4 கப் சேர்த்துக்குவோம். அப்படின்னா 1 கப் மாவுக்கு 5 கப் தண்ணி தேவைப்படும். ஏற்கனவே நான் மா கரைச்ச கப்பில் கொஞ்சம் மீதமாக இருக்கத்தால் நான் இன்னொரு கப் தண்ணியை அதில் சேர்த்து, அதாவது 5ஆவது கப் தண்ணி அதில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பேனில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்தாலே போதுமானது. இப்போ மிதமான தீயில் ஸ்டவ்வை வச்சு நாம் இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்குவோம். இதை கலந்து விடுற நேரம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விடுவோம். இதை பயப்படாமல் தாராளமாக பிகினர்ஸ் கூட செய்யலாம். நான் சொன்ன அளவில் மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிளறி வருவோம். கை வலிக்க கிளறணும் தேவையில்லை. இடைக்கொருக்கா கிளறி விட்டாலே போதுமானது. நான் நெய் எந்த அளவு எடுக்கணும்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு 3/4 கப்புக்கு நெய் எடுத்தாலே போதுமானது. ஓகே, இப்போ கொஞ்சம் மாவு எரிகிற பதத்துக்கு லைட்டாக இருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயும் நாம் திரும்பவும் நெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கிளறி விடுவோம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்குவோம். சுகர் நாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு 1.5 கப் எடுத்தால் போதுமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சுகரை சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா இன்னொரு 3/4 கப் சுகர் சேர்த்து திரும்பவும் கலந்து வைக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ மற்ற சைடில் நாம் இன்னொரு பேன் எடுத்து நமக்கு தேவையான அளவு சுகர், நான் ஏற்கனவே அந்த மாடந்த கப்பில் 1 கப் சுகரும் அதை விட இன்னும் ஒரு 1/4 கப் சுகரும் சேர்த்து கெரமலைஸுக்காக வேண்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வேறையாக ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சுகர் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. மற்ற சைடில் மாவும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவேன். இப்போ மாவு கொஞ்சம் இறுகிற பதத்தில் இருக்குது. இந்த பதத்தில் நாம் சூட்டை நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்குவோம். குறைச்சி வச்சுட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து விடுவோம். நம்மளோட அல்வாவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக வேண்டியும் நல்ல கலர் கொடுக்கறதுக்காக வேண்டியும் நான் இப்போ கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டியை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதை நம்ம ஏற்கனவே கெரமலைஸ் பண்ண வச்சுருந்த சுகரோடு சேர்த்து இதையும் ஹீட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ சுகரும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதே ஸ்டேஜில் நம்மளோட கருப்பட்டியும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ இது நல்லா கலர் வந்துடுச்சு. அதோட அதிகமாக பபிள்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம மாவு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கெரமலைஸ் பண்ணி வச்ச கருப்பட்டி அண்ட் சீனியை இதோட சேர்த்துக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது நம்ம எந்த ஃபுட் கலருமே சேர்க்காம நல்ல கலராக கொடுக்குதோ. இதை நாம் திரும்பவும் இதில் பதம் வரும் வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடுவோம்.
ஓகே, இப்போ நாம் வந்து மிதமான சூட்டுலேயே வந்து இதை வந்து கலந்து விடுவோம். நாம் வந்து சூட்டை வந்து கூட்டினோம்னு சொன்னால் இது வந்து கீழே வந்து இறுகி போயிடும். கீழே இறுகி போகிறதோடு வந்து தீஞ்சும் போயிடும். அதனால் வந்து நம்ம மிதமான சூட்டுலேயே இதை கலந்து விடுற நேரம் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறுகி அதுக்கான பதத்தில் வந்து வரும். அது வரங்காட்டி நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளறி விடுற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நெய்யை சேர்த்துக்குவோம். இது வந்து ரொம்பவுமே வாசனையை கொடுக்கும். ஓகே, இது வந்து இப்போ நல்லா வந்து இறுகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் வந்து கொஞ்சமாக பொடி பண்ணி வந்து இதில் சேர்த்துக்குவோம். நம்ம ஏலக்காய் சேர்க்கும்போது வந்து ஏலக்காய் உள்ள விதையை மட்டும் சேர்க்காம மேலே உள்ள அந்த பட்டையும் வந்து சேர்த்துக்குவோம். அப்போ தான் வந்து நல்ல வாசத்தை கொடுக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நல்லா இறுகி வருகுது. இது எந்த பதத்தில் இருக்கணும்னு சொன்னால் வந்து நம்ம பேனில் வந்து அதை இழுக்கிற நேரம் வந்து அதை வந்து பேனில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற நேரம் விளங்கும். இது வந்து நான் பேனில் வந்து எடுக்கிற நேரம் வந்து இது ஒட்டாமைக்கு வருது. இது வந்து கரெக்டான பதமாக இருக்கும். இந்த நேரத்திலே வந்து நாம் வந்து இதை வேறொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி எடுத்துக்குவோம். நாம் இதை வந்து எந்த பாத்திரத்தில் மாற்றி எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ தான் வந்து இது ஒட்டாமைக்கு வரும். இதுக்கு மேலால் நம்ம ஃப்ளம்ஸ் அப்புறம் வந்து கஜு எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ளம்ஸ் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். எந்த ஃபுட் கலரோ எதுவுமே சேர்க்காம வெறும் கோதுமாவை மட்டுமே வச்சு ரொம்பவுமே டேஸ்டியான நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படியான டேஸ்டியான ரெசிபி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.